சொல்றான். நீ இவளை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னல. நான் தான் அவரை தேடி வந்தேன். நான் அவரை மனசார விரும்புறேன். இந்த பிச்சைக்கார பயலையா, ஊர் பேர் தெரியாத அனாத பயலையா, என் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டிய. உன் கனவுல கூட நீ நினைக்கிறது நடக்காது. ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா பாசம் இருக்கு. விரும்புற பொண்ண காதலிக்கிறது தப்பா? காதல் காதல், யாரு யாரடா காதலிக்கிறது? அவர் அடிக்க உனக்கு உரிமை இல்ல. நீ ஒரு ஏன் நிறுத்திட்ட? நான் ஒரு காட்டு முராண்டி கொலவரி பிடிச்சவன் சொல்றியா? போயிட்டு முடியாது. எங்களை பிரிக்க உன்னால முடியாது. நான் வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன். லட்சுமி, இது நிச்சயம் சத்தியம். எங்களை பிரிக்காதீங்க. லட்சுமி, இவன் உயிரோட இருந்தாதானே நீ வாழ்வ. டேய், பிடிக்கடா. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஐயா,
அன்னைக்கு யாரோ ஒரு தங்கச்சி படத்தை தூக்கிட்டு வந்து உன்கிட்ட நீதி கேட்டு வந்தேன். இன்னைக்கு என் உடன் பிறப்பையே எரிச்சிட்டு வந்து அநீதியை அழிக்க வந்திருக்கண்டா. அவரை விட்டு இந்த குடும்பத்தை திருத்துறதுக்காகத்தான் உன்னை இந்த ஊருக்கு வரவழைச்சேன். அவரை கொல்றதுக்காக இல்லப்பா, என் மாங்கல்யத்தை பறிக்கிறதுக்காக இல்லப்பா. அவரை விட்டுருப்பா, அவரை விட்டு, அவரை விட்டுடு. காளிங்கா, வர 1ஆம் தேதி சித்ராவுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும். அப்ப என் கல்யாணம் அது அப்புறம். முதல்ல சித்ராவுடைய கல்யாண பத்திரிக்கைய எல்லாரும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி ரெடி பண்ணு. காலையில நாமகிரிப்பேட்டை நாதஸ்வரம், மாலையில MS சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக். கல்யாணத்துக்கு வந்துருங்க, மறந்துடாதீங்க. காலையில நாமகிரிப்பேட்டை நாதஸ்வரம், மாலையில MS சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக். திருமண அழைப்புதல். எனது ஒரே மகள் சித்ராவுக்கும் பெரும்பண்ணை பரமசிவ சேதுபதியின் மகன் சிதம்பர சேதுபதிக்கும் திருமணம். அனைவரும் வருக. தங்கள் நல்வரவை நாடும் ராஜலிங்கம் களப்பு. சபாஷ். இதுக்கு ஒரு சபாஷ் போடுங்க. இந்த பாருங்க, இந்த பத்திரிக்கை பாருங்க. ஓ, இது ஒரு மாதிரியா? ஆமா, இது ஒரு மாதிரி பத்திரிக்கை. அப்பா, ஒரே தங்கச்சிக்கு 2 பத்திரிக்கையா? ஒரே தங்கச்சிக்கு 2 மாப்பிள. முதல்ல அத பாருங்க. என்ன மணங்குற? சத்தமா படி, காது குளிர கேட்கலாம். பேரன்புடையீர் நிகழும் ஆவணி மாதம் 1 தேதி 15/9/90 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் ராஜலிங்கம் இல்லத்தில் அவரது ஒரே மகள் சித்ராவுக்கும் ஏன் நிறுத்திட்ட? மேலபடி. என் மகன் பார்த்திவனுக்கும் திருமணம். அனைவரும் வருக. தங்கள் வரவை நாடும் முத்தப்பா களத்து. பத்திரிக்கை மேலதாரத்தோட ஊருக்கே குடுத்துட்டு இருக்காருங்க. யார் அவன்? உங்க மச்சான் தாடிக்காரரு முத்தப்பா. அவரே நேரடியா குடுத்துட்டு இருக்காருங்க. முத்தப்பாவா? ஆமாப்பா. ஆமா முதலாளி. பாதாள சிறையில இருந்து அவன் எப்படி வெளியே வந்தான்? என்ன கேட்டா அவரை கேளுங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்? ஊருக்கு மத்தியில தேரடியில இருக்காருங்க. காளிங்கா, நீ பாதாள சிறைக்கு போய் என்னாச்சுன்னு பாரு. நான் அவனை போய் பார்க்கிறேன். என்னங்க ராஜலிங்க, உங்க தங்கச்சியும் முத்தப்பாவும் எங்கேயோ வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னீங்க. இத்தனை வருஷமா அடைச்சு வச்சிருந்தீங்க. அவன் அக்கிரமம். ஏய் முத்தப்பா, நீ எப்படி தப்பி வந்த? இத்தனை நாளா நீ என்ன அடைச்சு வச்சது ஊர் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் நான் தப்பிச்சு வந்தேன். இது என்ன பத்திரிக்கை? படிக்கலையா? என் மகளுக்கும் உன் மகளுக்கும் கல்யாணம். செத்தவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? செத்தவன் சொல்றேன்.
நிச்சயம் நடக்கும். நடக்கவே நடக்காது. நடக்கும். நடக்கலைனா அதே மேடையில நான் என்னையே இந்த கத்தியால குத்திக்கிட்டு சாவேன். நீ என்ன செய்வ? இந்த துப்பாக்கியால என்ன சுட்டுக்கிட்டு சாவேன். அப்ப சாக தயாரா இரு. கல்யாணத்தை நிறுத்துங்க. 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 முதலாளி, எல்லாரும் திட்டம் போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஏய், நீ எங்க வந்த? இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தேன். இதை நிறுத்த நீ யாரு? நானா உன்னை அழைக்க வந்த எம. உன்னால சுட்டுக் கொல்லப்பட்ட நாட்டாம குடும்பத்துல மிஞ்சின ஒரே வாரிசு. ஞாபகம் இருக்கா? இப்ப நீ என்ன செய்ய போற? முதல்ல பார்த்திபனுக்கும் சித்ராவுக்கும் கல்யாணத்தை நடத்த போறேன். அதுக்கப்புறம் என் காரியத்தை முடிக்க போறேன். பார்த்திபன் தான் செத்து போயிட்டானே. அவர் சாக மாட்டாரு. அவர் சாக கூடாது. அவர் சாக முடியாது. கட்டாயம் வருவாரு. எப்படி வருவான்? என் குரல் கேட்டா வருவாரு. எங்க கத்து கதறு. வருவானா பாக்குறேன். கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே துவம் ஜீவசரதாம் சதம். ஏய், தாலி கட்டி முடிஞ்சாச்சு. உங்க ஆட்களுக்கு விருந்து கொடுத்தாச்சு. உனக்கு விருந்து வேணுமா? போடா, உங்க முதலாளிட்ட சொல்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னமா அடிச்சிருக்கானுங்க பாவி பசங்க. தக்காளி மாதிரி இருந்த உடம்ப கண்ட கண்ட இடத்துல அடிச்சுட்டானுங்க. அவங்க கையில புத்ததான் வைக்கணும். அப்பா, நீ பிடிக்கிறியா முதுக ஒடிக்கிறியா? சும்மா இருயா, எனக்கே அழுவ அழுவையா வருது. ஏய், என்னது? எதுக்கு என் மேல விழுகுற? நான் வேணும்னா விழுந்தேன். உன் உடம்புதான் சும்மா வழவழான மொசைக் தர மாதிரி இருக்கு. வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி விழுகிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. இந்த தடி பசங்க வர எங்கேயோ காணாம போயிட்டாங்க. இது என் உயிர் எடுக்கு.